அவ போக்கல விட்டுட்டேன். அவ சாதிச்சிருக்கா. இதுல உங்க போருக்கு எனக்கு உரிமை இல்ல. எதா இருந்தாலும் அவட்டே கேளுங்க. அவர் தான் 100% சரியான அப்பா. பானு நீங்க சொல்லுங்க. என் அப்பா தான் எனக்கு எல்லாமே. என் அப்பா இல்லனால சாதிச்சிருக்கவே முடியாது. பேசு பேசு. என் அப்பா இல்லனா நான் இல்ல. என் அப்பா தான் எனக்கு உயிரே. நம்ம ஊர்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின 7 பேர்ல 2 பேர் நம்ம ஊருக்காரங்க. அதுல ஒருத்தர் நம்ம மன்னன் மைந்தர் திரு சக்கரவர்த்தி சிங்க பெருமாள். அவர் 500க்கு 499 மதிப்பெண்கள் அள்ளி இருக்காரு. ஒரு மார்க் எங்க போச்சு? நான் கரெக்டாக தான் எழுதுனப்பா. எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலப்பா. ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாமா? சரிப்பா. ஆர் யூ கான்ஃபிடென்ட்? கான்ஃபிடென்ட் சார். நான் ரீவேல்யூஷன் போறேன் சார். எவனோ சரியா திருத்த தெரியாத வாத்தியார் என் மகனோட வாக்கை சரிச்சு விட்டுருக்கான். என் திட்டத்துல தீய வச்சிருக்கான். நான் விட மாட்டேன் சார், விட மாட்டேன். ஒரு மார்க் கிடைக்கிற வரைக்கும் போராடுவேன் சார். சக்கரவர்த்தி, உங்க எதிர்கால திட்டம் என்ன? சொல்லுடா சார். தமிழ்நாட்டிலே பெஸ்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஸ்கூல்ல அட்மிஷன் ஏற்கனவே கிடைச்சாச்சு. அவனுக்கிட்ட இவர் எதுக்குடா பதில் சொல்றாரு? அந்த உடைக்க போறோம் பாரு. அந்த ஸ்கூல் நேம் என்ன சார்? விகேவி இன்ஸ்டிடியூஷன்ஸ். டேய் சொல்றா. அப்ப சக்கர நம்மள இட்டு போயிடுவானா? அவர் சொல்கிற ஸ்கூல் எங்கப்பா இருக்கு? அந்த ஜெயில் எங்க இருக்குன்னு கேளு. நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம். கேம்பஸ்குள்ளே செல்ஃபோன் யூஸ் பண்ணால் கடுமையான தண்டனை கொடுப்போம். அதுக்கு தான் இங்கே சேர்த்தேன். 24 மணி நேரமும் படிப்பு படிப்பு படிப்பு. இதை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேற எந்த சிந்தனையும் வரவிட மாட்டோம். ஐயா, அதுக்கு தான் இங்க சேர்த்தேன். சக்கரை அம்மா. ஆயா பத்திரமா இருக்கணும்னா. சரிம்மா. அம்மாவுக்கு பாலைவனத்துல சேர்த்திருக்கேன், பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்கேன். வா. பாய்மா. ஸ்ரீராம். சக்கரவர்த்தி. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. அப்பா என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? முழு சுதந்திரம். வெற்றி பா. ஒரு அப்பாவை நான் உன் கூட இருந்து உன்னை ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்த்தியிருக்கேன்னு நம்புகிறேன். இனிமேல் நானே நினச்சாலும் உன்னை தப்பான வழிக்கு கூட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு நீயும் உயர்ந்திருக்க. எதெல்லாம் அப்பாட்ட வந்து சொல்ல முடியுமோ அதெல்லாம் செய். சொல்ல முடியாத செய்யாத. ஏன்னா அது தப்பு. சரிப்பா. நான் அம்மா பார்க்கணும்ப்பா. போயிட்டு வா. ஹலோ மாமா. சின்ன மாமா, நல்லா இருக்கீங்களா? யாரா நீ? உங்க அக்கா மவன். ஹாய் பிக் மாம்ஸ். மீ சைஸ்ல பயங்கர போட்ஸா இருக்கு. ஹாத்தாடி பயந்து வருது. ஹேய் ஸ்வீட் மச்சான், என்ன படிக்கிறீங்க? எங்க படிக்குது? 1.5 வருஷமா பள்ளிக்கூடம் கூட போகாம நல்லா தின்னுட்டு ஊரை சுத்துது. மாமா வளர்ப்பு அப்படி. நமக்கு ஒரு பழம் கொடுங்க. உன் பேர் நடி? மூஞ்ச பாரு. மொரட்டு பேரா இருக்கு. உங்க அப்பா சாரா? என்ன பழவனுமா வந்தா? இப்போ எதுக்குடா இங்கே வந்தா? செட்டில் ஆகலான்னு வந்தேன். என்னை எப்படியாவது எங்கள் அப்பா இருந்து பிரித்து வாங்கணும்னு குடும்பத்தோட குட்டிகார் நடிச்சிங்களாமே. அதான் எங்கள் அப்பா என்ன போக சொல்லிட்டாரு, நானும் வந்துட்டேன். மாம்ஸ், என்னை எந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்க? அப்புறம் நான் ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் போனோம். ஒரு நல்ல ஸ்விம்மிங் ஃபுல்லாக பார்த்து வைங்க. 100 மீட்டர் நீளம் இருக்கணும். வரலாறை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நல்ல லைப்ரரியாக பாருங்கள். சைக்கிள் ஒன்று வேணுமாமே. உங்களை மாதிரி சொகுசாக காரெல்லாம் போக மாட்டேன். 21 கீர் இருக்கணும். என்ன முடிக்கிறீங்க மாமா? பணம் காசெல்லாம் வச்சு முகத்தில் மீசியை வேணால் விதவிதமாக வரைஞ்சிக்கலாம். பெத்த புள்ளைய தரமாக உயர்த்த முடியாது. அது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்குமா? இங்கேருந்து ஒரு 4 தெரு தள்ளிப்பு கேட்டால் உங்கள் பேர் தெரியுமா? 15 வயசு. உலகம் பூரா தெரியும். எங்கள் அப்பா. வெற்றி தாத்தா. அந்த அருவா மீசையை வலிச்சிருங்கன்னா கேக்குறீங்களா? அசிங்கப்பட்டாதான் புத்தி வரும். மா பசிக்குதுமா. அவ கிடக்குறா. இப்ப தானடா அறத்தார தின்ன. இதாண்டா நம்ம கௌரவமே. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. ஏய் நல்லா இருப்படா. செம்மையா இருக்கீங்க தாத்தா. நாட்டு உடம்பு படம் பார்த்த மாதிரியே இருக்குடா. அவன் ஏன் வளப்புடா.
கோர்ட்டு கேஸுன்னு உங்கள் அம்மா கொடுத்த இம்சையெல்லாம் தாங்கிக்கிட்டு என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு